முதலாவது தளத்தில் உள்ள ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து சந்தேகமடைந்த அருகில் வசிப்பவர்கள் வடக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தாய், தந்தை, மகள் விஷம் அருந்தி தற்கொலை செய்து சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்கலாம். ஜெரி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கல். வணக்கம் பவித்ரா. திருச்சியில் தாய், தந்தை, மகள் விஷமாகி தற்கொலை செய்து கொண்டு 4 நாட்கள் ஆன நிலையில் போலீசார் வீட்டிற்கு கதவை உடைத்து 3 பேரின் உடலை மீட்ட சம்பவம் தற்போது திருப்பூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அணைக்காடு பகுதியில் உள்ள 3 அடுக்குமாடி குடியிருப்பில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 3வது தளத்தில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வடக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உள்பக்கம் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் வராண்டாவில் ஒரு பெண்ணும் படிப்பறை அறையில் அவரது கணவர் மற்றும் மகள் என 3 பேரும் உடல் முக்கிய நிலையில் சடலமாக இருந்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் 3 உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் உயிரிழந்து 4 நாட்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதேபோல் சுரேஷ் அணைக்காடு பகுதியில் டீக்கடை நடத்தி வருவதும் கடன் பிரச்சனை காரணமாக விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமா என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் அணைக்காடு பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, மகள் என 3 பேரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெரி. திருப்பூர் மாவட்டத்தில் தாய், தந்தை, மகள் ஆகிய 3வரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். துர்நாற்றம் வீசியதை அடுத்து அருகில் இருப்பவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்டு